ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக மேக் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லைனா கூட நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ வியூஸ் வந்து போச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா உங்களோட ஃபேஸ்புக்கில் இல்லைனா நீங்கள் வந்து ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எதில் வேணால் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஃபோனும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு URL லிங்க் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ உங்களோட யூடியூப் சேனலில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா இன்ஸ்டாவில் ட்விட்டரில் நீங்கள் எதில் வேணால் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் இதில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா மார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, சிட்டி பேங்க் இருக்குது. உங்களுக்கு வேர்ல்டு வைடாக வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியா மார்ட்டோடது. இந்தியா மார்ட்டில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மற்றதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று லிங்க் வந்து கிளிக் பண்ணால் சேல் ஆனால் தான் உங்களுக்கு வந்து மணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இந்தியா மார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற இந்த URL லிங்க்கை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கனாலே ஒரு லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ₹2.50 உங்களுக்கு வந்து காசு வந்து வரும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றின ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்தியா மார்ட்டோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேட் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து KYC ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து URL லிங்க் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதை ஜென்ரேட் பண்ண லிங்க்கை நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இல்லை FBயில் வைக்கலாம், எதில் வேணால் அதை வைக்கலாம். அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்பப்போ. இது வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வாரத்துக்கு 2 தடவை அவங்க வந்து அப்டேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னா KYC ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆப்ஷன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். உங்களோட சேனல் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ இது 3 கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இந்தியா மார்ட்டில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ அதில் வந்து ஜென்ரேட் அஃபிலியேட் லிங்க்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் லிங்க் இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து போயிட்டு என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே வந்து உங்களோட சேனல் லிங்க் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வந்து URL இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து URL க்ரியேட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி ஜென்ரேட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. நார்மலாக உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லைனா குக்கிங் ஐட்டம்ஸு, ஸோ இல்லைனா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வேணால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து எது விருப்பமாக இருக்கோ, எது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்டாகவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. ஸோ விவசாய சம்மந்தமான பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா புக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்தியா மார்ட்டில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் எந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஐட்டமோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்பிளே ஆகும் நிறையா. ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும்.
ஸோ அந்த ஜென்ரேட் பண்ண லிங்க்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ எதில் வேணால் நீங்கள் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஆள் வந்து புதுசாக வந்து உங்களோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹2.50 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லிங்க்கை ஒரு தடவை கிளிக் பண்ணால் புதுசாக ₹2.50 உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டேஷ்போர்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் எவ்வளோ மொத்தமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 1 வீக்குக்கு வந்து 2 தடவை உங்களுக்கு வந்து இதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேஒய்சி ஃபார்ம். ஸோ கேஒய்சி ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சேனல் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்புக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ உங்ககிட்ட வந்து யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஸே இல்லைனா கூட நீங்கள் வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி உங்களோட சேனலோட லிங்க்கை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லிங்க்காக நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யார் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வரும். இதை செய்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களோட மொபைலில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை யூஆர்எல் வேணால் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கணக்கு கிடையாது, இவ்வளோ யூஆர்எல் தான் ஜென்ரேட் பண்ணணும், இந்தந்த ப்ராடக்ட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் அத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஆர்எல் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த இந்தியா மார்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான், சிட்டி பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற யூஆர்எல் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாராச்சும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க வேறு எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். இது தாங்க வந்து அஃபிலியேட் லிங்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் வந்து நீங்கள் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் பண்ண லிங்க்கை யாராச்சும் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து அமேசானில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. அவங்க லாஸ்ட்டாக கிளிக் பண்ணது உங்களோட யூஆர்எல் இருந்து போயிட்டு அவங்க வேறு எந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அமேசான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் வந்து தனித்தனியாக போய்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு அவசியமே கிடையாது. லிங்க்கை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூகுளில் போய்ட்டு இந்தியா மார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வரும். இந்தியா மார்ட் மட்டும் இல்லைங்க, அமேசான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட் ஓகேவாக இருக்கும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணி இங்கே வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.